அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இது வந்து இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸ் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் போடுறதா வந்து ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நியமனம் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து எக்ஸாம் இன்னும் கால்ஃபர் வரல. ஸோ வர்றதுக்கு முன்னாடி இது அப்ளிகேஷன் ஃபில்லிலேருந்து என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அலோவ் பண்ணி அது வந்து ஆன்லைன் போர்ட்டலில் எப்படி இதை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு இது வந்து பேராசிரியர் பணியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டை கால்ஃபர் பண்ணுறது மாதிரி வந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் ரொம்ப நாள்லாம் அதெல்லாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ கடந்த முறை 2022 கால்ஃபர் பண்ணதுக்கான ஒரு சாம்பிள் இது தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்போ கால்ஃபர் பண்ணதுலேருந்து வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் நீங்கள் வரிசையாக பார்க்க ரெகுலர் அப்பாயின்மெண்ட் மாதிரி ரொம்ப இதுக்கான டேட்டு இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதை மீறியும் வந்து வழக்குகள் இருந்து இதுக்கும் வந்து அப்ளை ஆயிருந்துச்சு. ஆனால் வந்து சீக்கிரம் அதை முடிச்சுட்டாங்க. 2022 இப்படி கால்ஃபர் பண்ண இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணி அங்கே தேதியிலேருந்து சரியாக ஒரு 20 நாளுக்குள்ளேயே வந்து இதுக்கான வெரிஃபிகேஷன்லாம் முடித்து ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கான டைம் வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து அப்ளை பண்ண தேதியாக பார்த்திங்கன்னா 15/12 அதாவது டிசம்பர் 15 இது கால்ஃபர் பண்ணதாக வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிக்ளரேஷன் ஃபார்ம்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பேசிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் யூஜி, பிஜி, எம்ஃபில், அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி, நெட் செட்டு, ஜேஆர்எஃப், நெட் செட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இஃப் அப்ளிகபிள் நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோடது வந்து பிஹெச்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஹைலி கமெண்டட் அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சில பேரோடது பார்த்திங்கன்னா அக்செப்டட் தீசிஸ் நான் வச்சுட்டேன், ஆனால் இன்னும் வந்து எனக்கு அவார்ட் ஆகலை, இன்னும் வந்து கால்ஃபர் இதுவும் இல்லை, வாய்ஸ் முடியலை ஆப்ஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து இதில் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் கால்ஃபர் பண்ண நேரத்தில் நீங்கள் வந்து பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணி வெயிட்டிங் ஃபார் வாய்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் தஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பிஹெச்டிங்கிற காலத்தில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பாரதியார் யூனிவர்சிட்டி கடைசியில் ஹைலி கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹைலி கமெண்டட் அப்படிங்கிறதுலையோ இல்லை நீங்கள் உங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் வாய்ஸ், இல்லை வந்து லாஸ்ட் டைம் இப்படி கால்ஃபர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் உங்கள் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து ஹைலி கமெண்டட் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை கமெண்டட் கொடுத்தா அது உங்களோடது வந்து தீசிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் வாய்ஸ் அப்படின்னு ஒரு